நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ் கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கண்கட்டி என்பது இமைகளை பாதிக்கும் ஒரு நோயாகும். இது ஹார்டியோலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது கண் இமைகளின் வெளிப்புற அல்லது உட்புறம் காணப்படுகிறது. கண்ணிமையில் ஒரு சிறிய பரு அல்லது தடிப்பு போல் கண்கட்டி தோன்றும். உடல் உஷ்ணம், சுற்றுப்புற வெப்பம் அதிகமாகும் போது கண்கட்டி ஏற்படலாம். அறிகுறிகள்: பொதுவாக கண்ணிமை கட்டி பார்ப்பதற்கு ஒரு சிறிய பரு போல கண்ணுக்கு அருகில் தோன்றும். இது சிறியதாக சிவப்பு நிறத்தில் இருக்கும். கண் பகுதியில் வலியை ஏற்படுத்தும். கண் இமைகளில் வீக்கம் ஏற்படலாம் மற்றும் இந்த வீக்கத்தில் இருந்து சில திரவம் வெளியேறலாம். கண்களில் இருந்து அடிக்கடி நீர் வடியலாம். காரணங்கள்: பாக்டீரியா தொற்று ஏற்படுத்துவதன் காரணமாக கண்கட்டி ஏற்படும். ஆபத்து காரணிகளில் நோய் எதிர்ப்பு திறன் அற்ற நிலை மற்றும் ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஆகியவை அடங்கும். சில சமயங்களில் அதிகமான உலர்கண்கள் இமை கட்டிக்கு காரணமாகலாம். உடல் உஷ்ணம் அதிகமாகும் போது இது வரலாம். வலியில்லா கண்கட்டி: சிலருக்கு கண்கட்டி இமை ஓரத்தில் வராமல் சற்று பின்புறத்தில் வரலாம். கொழுப்பு நீர் சுரப்பிகள் அடைபடுவதால் இது உண்டாகிறது. அறிகுறிகள்: வீக்கம் ஏற்படும், வலி இருக்காது, நீண்ட நாட்கள் அப்படியே இருக்கும். கண்கட்டி எந்த காரணத்தினால் ஏற்படுகிறதோ அதே காரணத்தினால் வலியில்லா கண்கட்டி வரலாம். நோயை குணப்படுத்துவதற்கும் பாக்டீரியாவை அகற்றுவதற்கும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் கொடுக்கப்படுகின்றன. மருத்துவர் ஆலோசனைக்கு பிறகு எந்த மருந்துகளையும் உபயோகிக்க வேண்டும். வலியை மாற்ற வலி மாத்திரைகளும் வீக்கத்தை குறைக்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மாத்திரைகளும் வழங்கப்படுகிறது. உடல் உஷ்ணம் மாற வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சத்து மாத்திரை 2 முதல் 3 மாதங்கள் வரை சாப்பிட வேண்டும். சொட்டு மருந்தில் பயனில்லை என்றால் சிறிய கீறல் மூலம் பழுப்பை அகற்றலாம். வலி மற்றும் உணர்ச்சி இல்லாமல் இருக்க மருந்து ஊசி மூலம் கட்டிக்கு அருகாமையில் செலுத்தப்படும். சில நிமிடங்களில் வலி இல்லாமல் கட்டி அகற்றப்படும். இது ஒரு இலகுவான சிகிச்சை. 10 நிமிடத்தில் செய்யலாம். ஆஸ்பத்திரியில் தங்க தேவையில்லை. ஒரு நாள் வீட்டில் ஓய்வு தேவைப்படலாம். இயற்கை மருத்துவம்: டீபேக்கை வெதுவெதுப்பான நீரில் 1 நிமிடம் நனைக்கவும். கூடுதல் தண்ணீரை அகற்றி இந்த தேநீர் பையை பாதிக்கப்பட்ட கண்ணின் மீது பை குளிர்ந்து போகும் வரை வைக்கவும். கல் உப்பு 2 டீஸ்பூன் அளவு எடுத்து இரும்பு வாணலியில் சூடு பறக்க வறுத்து சற்று கனமான துணியில் போட்டு மூட்டையாக கட்டி கொள்ளவும். இது கண்களுக்கு ஒத்தடம் கொடுத்து வந்தால் கண்கட்டி வீரியம் குறையும். மண்பானையில் சாதத்தை வடித்த கையோடு உடனடியாக எடுத்து மெல்லிய துணியில் போட்டு கட்டி வந்த இடத்தில் மெதுவாக ஒத்தடம் கொடுத்தால் வலி உபாதை நிச்சயம் குறையும். சூடான தண்ணீர்: சுத்தமான துணியை வெதுவெதுப்பான நீரில் நனைக்கவும். தண்ணீர் மிகவும் சூடாக இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். துணியை பிழியவும் அல்லது முறுக்கவும். அதனால் அது ஈரமாக இருக்கும், ஆனால் தண்ணீர் கீழே விழக்கூடாது. பின்னர் மெதுவாக உங்கள் கண்ணின் மேல் சுமார் 5 முதல் 10 நிமிடங்கள் வைக்கவும். கண்கட்டியை அழுத்தவோ அல்லது துடைக்கவோ முயற்சிக்காதீர்கள். கொய்யா இலையை லேசாக சூடுபடுத்துங்கள். அதனை ஒரு மெல்லிய துணியினால் மூடி கண்களின் மேல் ஒத்தடம் கொடுங்கள். உடல் வெப்பநிலையை குறைக்க சில எளிய தீர்வுகள் உள்ளன. தேங்காய் தண்ணீர், மோர், தர்பூசணி, எலுமிச்சை ஜூஸ், வெந்தயம், மாதுளை, வெள்ளரிக்காய், பச்சை இலை காய்கறிகள், வாழைப்பழங்கள், நுங்கு ஆகியவை உடல் சூடு குறைய உதவும். அதிகமாக பழங்கள் மற்றும் காய்கறிகளை உணவில் சேர்க்கவும். தினமும் 10 கப் தண்ணீர் குடிக்க வேண்டும். ஒழுங்கான தூக்கம் அவசியம். மருத்துவர் பரிந்துரைக்கும் சத்து மாத்திரைகளை சில நாட்களுக்கு சாப்பிடுங்கள். கண்களில் சொட்டு மருந்தை மருத்துவர் அறிவுறுத்தியபடி போடவும். களிம்பு கண்ணின் உள்ளும் புறமும் இருமுறை போடவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சுரேஷ் கண் மருத்துவமனை சார்பில் நலம் வாழ வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.